wheel alignment, as already we have discussed, the wheel alignment is one of maintenance process. For that we have different maintenance type. First one is what is that? Scheduled maintenance. Next one is unscheduled maintenance. Then preventive maintenance. For scheduled maintenance, what is scheduled maintenance? Every 3 months or quarter of then yearly. So 3 months, 6 months, 9 months, 12 months. So for example, இப்போ oil change பண்ணுவோம். அது எந்த கேட்டகரி வருது? The scheduled maintenance. Every 6 months we have to change the oil condition. If not means what will happen? What will happen? What will happen? Engine வந்து என்ன ஆகும்? Seize ஆகும். The reason is oil is separated. What is the importance of oil? இதுக்கு oil separate ஆகிட்டே இருக்கு. என்ஜின்ல ஜெனரேட் ஆகிற ஹீட் வந்து மினிமைஸ் பண்ணும். கரெக்டா? If over excessive heat generate ஆகும். But also oil வந்து lubricating property lose பண்ணிடுச்சு. What will happen? இன்ஜினோட ஹீட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அப்படியாகுமா? Right? இந்த கேஸ் என்ன ஆகும் அப்படின்னா the inner components of the engine எல்லாம் starts to melt. Over heat ஆகும்போது என்ன ஆகும்? engine என்னென்ன components இருக்கு? cylinder heat இருக்கு, cylinder line இருக்கு, piston இருக்கு, crankshaft எல்லாமே இருக்கு. excessive heat generate ஆகும்போது என்ன ஆகும்? excessive heat generate ஆகும்போது என்ன ஆகும்? over excessive generate ஆகும்போது இந்த component எல்லாம் melt ஆக ஆரம்பிச்சிடும். ரைட்டா? இப்போ melt ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உள்ள melt ஆகிடுச்சுன்னா எந்த component உள்ள ஒர்க் ஆகும். the function என்ன ஆகும்? function ஆகாது. ஸோ அதுதான் engine G size னு சொல்லுது. ரீசன் என்ன அப்படின்னா we have the engine oil. நான் ப்ராப்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சுனாங்க. இப்போ அது என்ன what the reason for the oil getting lost its property means என்னது? once the engine run ஆகும்போது temperature rise ஆகுது, engine off ஆகும்போது temperature reduce ஆகுது. so oil heat ஆகுது, again cool ஆகுது. heating cooling heating cooling, the process is repeating. right up. so heat ஆகும்போது property ஒரு மாதிரி இருக்கும், cool ஆகும்போது property இருக்கும். so என்ன heating cooling வரும்போது இந்த property loss ஆகுது. so அதனால every 6 months or sometimes kilometer கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கிலோமீட்டர் 3000 2000 கிலோமீட்டர் போகிறோம், நம்ம என்ன பண்ணுவோம்? ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னா கன்சல்டன்ட் கேட்டகரி ஆஃப் பீரியட் scheduled maintenance. unscheduled maintenance ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது. எக்ஸாம்பிள் ஆக்சிடென்ட் வந்து நடந்துச்சு அப்படின்னா இது வந்து பீரியடுக்கு ப்ரீ பிளான் எதுவுமே இருக்காது. கரெக்டாக ப்ரீ பிளான் இருக்குமா? ப்ரீ பிளான் இல்லை, அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குது. ஸோ இதெல்லாம் என்ன வரும்னா unscheduled maintenance. இப்போ ஒன்ஸ் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்? அதுக்கப்புறம் என்னென்ன பார்ட் டேமேஜ் ஆகிருக்கு, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? ரீப்ளேஸ் பண்ணுவோம் ஆர் ரிப்பேர் பண்ணுவோம். ரீப்ளேஸ் பண்ணி ரிப்பேரிங் ஒர்க் பண்ணுவோம். கரெக்டாக ரீப்ளேஸ் மீன்ஸ் கம்ப்ளீட்டாக பார்ட்ஸ் டேமேஜ் ஃபீல் போட்டு புதுசாக நியூவாக ஒன்று நம்ம செக் பண்ணுறது. ரிப்பேர் ஒர்க் மீன்ஸ் அதான் டென்ட் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கார் வந்து முன்னாடி அடிச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு டென்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டென்ட்னா இல்லை ஒரு மாதிரி இருந்துச்சு சொல்லணும் இல்லையா? ஸோ அதான் பண்ணுவோம், டென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். பெயிண்ட் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அந்த பெயிண்ட்லாம் ஸ்க்ராட்ச் பெயிண்ட்லாம் வந்துச்சுவா, இப்போ எங்கே பெயிண்டிங் பண்ணும் பார்த்துருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அன்செக்யூர்டு மெயின்டெனன்ஸ். ஓகே, எங்கேயும் நம்ம ஃபுல்லாக டயர் வந்து ஃபுல் பண்ணிட்டு அப்படியே ஃபில் பண்ணிட்டு ஒன்ஸ் அந்த ஏர் பம்பில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு என்ன ஆகும்? ஒரு சைடு இருக்குது, கார்னரில் வந்து ஏர் பம்பிள் இருக்குது. இப்போ அந்த ஏர் பம்பிள் வந்து பிரேக் ஆயிடுச்சு. அது லேபர் ஃபார்ம்ஸ் தி வாய்ட். ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குமா? எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னா ஒரு சைடு ஃபுல்லாக இருக்கும், ஒன் சைடு என்ன இருக்கும்? வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். கம்பேர் பண்ணி ஆஃப் கம்பேர் பண்ணும்போது காப்பில் எப்படி இருக்கும்? வெயிட்டு கம்மியாக இருக்கும். இப்போ நான் கட் பண்ணிட்டே வரும். இப்போ வெயிட் என்ன ஆகுதுன்னா அன்பேலன்ஸ், ஏரியா அன்பேலன்ஸ். ஸோ வீல் அலைன்மெண்ட் இப்போ ஒன் மோர் டைப் இருக்குது, வீல் பேலன்சிங். வீல் பேலன்சிங் இருக்குது, வீல் அலைன்மெண்ட் இருக்குது. வீல் பேலன்சிங் என்ன சார் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஃபார் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஏர் பபிள்ஸ் இருக்கும், ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஃப்ரிக்ஷன் பீரியட் ஆகும் இல்லையா? இப்போ வந்து ரோட் அப்படிங்கிறது ரஃப் சர்ஃபேஸ், ரைட்? ரஃப் சர்ஃபேஸ் இருக்கு, மேலே டயர் ஒரு வெயிட் மூவ் பண்ணோம் அப்படின்னா we should have friction. ஆல்ரெடி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் we have discussed it. இப்போ ரோடு டைட் சர்ஃபேஸ் வந்து நம்மளால கார் பண்ண முடியுமா? எஸ், மினிமம் ஸ்பீடாக we can run.
40 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்ஸ் போக முடியுமா? ஏன் முடியாது? அது ரீசன் கிரியேட் தி ஸ்லிப். கரெக்ட்டா? டயர் சர்ஃபேஸ்க்கு ரோட் சர்ஃபேஸ்க்கு என்ன இல்ல ஃபிரிக்ஷன் இல்ல, ரஃப் சர்ஃபேஸ் இல்ல. ஸோ வந்து ஸ்லிப் கிரியேட் ஆகும். சப்போஸ் நமக்கு ஸோ அங்கே பிளேஸ் தட் பர்டிகுலர் கேஸ் we need friction or rough surface. rough surface இருந்தா என்ன இருக்கும்? ஃப்ரீயா friction. இந்த rough surface போகும்போது என்ன ஆகும்னா இந்த friction அந்த wear and tear இருக்கும். tear சொல்றது தேய்மானம், டயர் தேய்மானம் சொல்லுவோம் இல்லையா? that's wear and tear. ஸோ அதனால என்ன ஆகும்? டயரோட இம்பேலன்ஸ் ஆகும். ரைட்? ஓகே. ஸோ அந்த மாதிரி கேஸ் நம்ம பண்றதா வீல் அலைன்மெண்ட். இப்போ சைக்கிள் நம்ம வந்து ரன் பண்ணி சைக்கிள் யார் சைக்கிள் ஓடுறது ஓடிட்டீங்களா? சைக்கிள் ஓடும்போது முன்னாடி டைம் அப்படியே வைப்ரேட் ஆகிட்டே போயிடும் முன்னாடி பார்த்தீங்களா வீலர். ஸோ அவங்க என்ன பண்ணணும்? நம்ம வைப்ரேட் என்ன பண்ண முடியும்? வெயிட் எடுத்து வச்சுக்கணும். பார்த்துருக்கீங்களா? சரி ஃப்ரண்ட் வீல் அப்படியே வைப்ரேட் ஆகும். ஸோ வைப்ரேட் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? வீல் வந்து ஈஸியாக ரன் பண்ண முடியும். ஸோ அந்த கேஸ் நம்ம ஏதாவது சம்திங் பண்ணுவோம். சேம் ஃபார் 4 வீலர் we can go for that is